வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள சுப்புராயலு பூங்காவில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மீன்வளத்துறையின் கீழ் பரங்கிப்பேட்டையில் உள்ள கடல் மீன் ஆராய்ச்சித்துறை ஏற்பாட்டில் 27,20,000 ரூபாய் செலவில் மீன் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டது. இந்த அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த 2008ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது திறந்து வைத்தார். இந்த அருங்காட்சியகத்தில் கடல்வாழ் அரிய வகை மீன்கள், நண்டுகள், இறால் என பல வகை உயிரினங்கள் பொதுமக்களின் பார்வைக்காக உயிருடன் காட்சிப்படுத்தப்பட்டன. இதற்காக தனியாக கட்டணம் எதுவும் வசூலிக்காமல் பூங்காவுக்கான நுழைவு கட்டணத்திலேயே பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டு வந்தனர். இந்த மீன் அருங்காட்சியகத்தை பள்ளி மாணவ மாணவிகளும் பொதுமக்கள் மற்றும் உயிரினங்கள் தொடர்பான படிப்புகளை மேற்கொண்டு வருபவர்களும் பார்த்து ரசித்து வந்தனர். இந்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்த மீன்களை பரங்கிப்பேட்டை கடல் மீன்வள ஆராய்ச்சித்துறை பராமரிப்பது எனவும் கடலூர் நகராட்சி நிர்வாகம் முறையாக பராமரிப்பு தொகையை வழங்க வேண்டும் எனவும் ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் நகராட்சி நிர்வாகம் முறையாக பராமரிப்பு கட்டணத்தை வழங்காததால் மீன் அருங்காட்சியகம் தொடங்கிய சில மாதங்களிலேயே செயல்படாமல் முடங்கியது. இதன் பிறகு வந்த நகராட்சி அதிகாரிகளும் மீன் அருங்காட்சியகம் தொடர்பாக எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் அருங்காட்சியகம் சிதிலமடைந்து சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. இந்த சூழலில் கடலூர் நகராட்சி தற்போது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு பூங்காவை சீரமைப்பதற்காக 90 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற்றது. எனவே பூங்காவை சீரமைக்கும் போது மீன் அருங்காட்சியகத்தையும் சேர்த்து சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதனால் பூங்காவுக்கு வரும் பார்வையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதால் வருவாயும் உயரும் என்கிறார்கள். மேலும் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களுக்கும் கடல்வாழ் உயிரினங்கள் குறித்து தெரிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும் என்றும் கருத்து தெரிவிக்கிறார்கள். இந்த இடம் கிட்டத்தட்ட 300-400 மாணவர்கள் வந்து பார்க்கக்கூடிய மீன் அருங்காட்சியகமாக இருந்தது. ஆனால் மாநகராட்சியால் சரியாக பராமரிக்கப்படாமல் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. இப்போ அந்த பூங்கா விரிவாக்கத்தின் பொழுது நிச்சயமாக முதலமைச்சர் ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்ட அந்த மீன் அருங்காட்சியகத்தை மாநகராட்சி திருப்பி புனரமைத்து அதிக மாணவர்கள் பார்க்கும்படி செய்ய வேண்டும். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மீன் அருங்காட்சியகம் சீரமைக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.